யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் அடிக்கடி படிச்சிருக்கோம். அந்த வசனத்தை ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை இயேசு கிரீடத்தில் கூட்டிகிட்டு வராங்க. இயேசு கிரீடத்தில் கூட்டிகிட்டு வந்து அவளை குற்றப்படுத்தி, அவரை குற்றப்படுத்துவது அவர்களுடைய நோக்கம் அல்ல, இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துறது அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. மோசேனுடைய பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய எண்ணத்தை அறிந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லெறிய கடவான். யாருமே அந்த இடத்துல இல்லை, முதியோர்கள் முதல் எல்லாமே அந்த இடத்த விட்டு என்ன பண்ணாங்க, கடந்து போயிட்டாங்க. ஆனால் அடுத்த வசனம் தெளிவாக சொல்லுது, இனி நீ பாவம் செய்யாத, நீ என்ன பண்ணு, போ அப்படிங்கிறது. முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்மளுடைய கர்த்தரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், மன்னிக்கிறது மட்டுமல்ல, அதை குறித்து பேசக்கூட நமக்கு தகுதி கிடையாது. அடுத்தவர்களுடைய பாவத்தை குற்றம் சாட்டுகிறதுக்கோ குறை கூறுவதற்கோ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அவர்களுக்காய் ஜெபிக்கவும் அவர்களை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறவும் தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார்.